செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் ப்ளீஸ். கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலையை அரசு திசை திருப்ப முயல்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஏற்புடையதா? இதுக்கு 2 பேட்டி இருக்கு, அந்த பேட்டியை அடுத்தடுத்து பார்த்துடலாம். பேட்டிகள் ப்ளீஸ். இங்கே கூறப்பட்ட பல்வேறு உறுப்பினர்கள் போதைப்பொருள் பழக்கத்தை, தமிழகத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். நாம் இங்கேயும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர், இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை, அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதில் அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச. இது திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதுதான் நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாகல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனது திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். அவர்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்வாரு. எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சிருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவிச்சோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டதற்காக கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. ஓகே, இப்போ கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலையை வச்சு இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சரியில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, 100 நாளில் பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளோ கொலைகள் நடந்துருச்சு இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு 300 ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது வச்சிருக்கீங்களா தரமா? 300க்கும் மேற்பட்டது. இப்போ அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு அணியிலிருந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. திமுகவில் 576 கொலைகள் நடந்திருக்குது இது வரைக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே 100 நாளில் 300ங்கிறது ரொம்ப அதிகம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக ஆட்சியாக இருந்தால் இது ரொம்ப கம்மி, ஏன்னா இன்னும் கூடுதலாக தான் இருந்திருக்கும். தாவேக ஆட்சியில் 300ங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு டேட்டா கொடுத்தாரு. திமுக ஆட்சியில் தான் போதைப் பொருள் நடமாட்டமே அதிகரிச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான விஷயங்களை கொடுத்துருக்காரு. அதாவது வெறும் வாக்குறுதியாக, அதாவது வாய் வார்த்தையாக சொல்லாமல் அதை ஆதாரங்களோட சொல்லியிருக்காரு. இந்த போக்சோ வழக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2020 4300 இருக்கு, 2021 6000 மாறுது, 2022 6500 மாறுது, 2023 6900. இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுல பதிவானது. 2024 10,000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி விவரங்களை அவர் கொடுத்திருக்காரு. நான் ஒரு புள்ளி விவரம் சொல்லட்டுமா? இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில தான் போதைப் பொருள் புழக்கம் அதிகரிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கமே இல்லைன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க. ஆனா 2020க்கு முன்பு போதைப் பொருட்களை யாருமே பயன்படுத்தல அப்படின்னு சொல்றது தவறு. நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் ஃபார் தி இயர் 2017 அதன்படி 2017 ஆண்டு
3818 இருந்த வழக்கு 2020 வருஷம் 5403 அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டேட்டாஸ்ல இருந்து கிடைக்கப்பெறுது. அதே மாதிரி 20ல வந்து போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள்ல தமிழ்நாடு 3வது இடத்துல இருந்திருக்குது அப்படிங்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல போதைப்பொருள் புழக்கம் 20க்கு முன்பும் இருந்திருக்கிறது அப்படிங்கறத வந்து மறைச்சிட்டு பேசுறாரு அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து அந்த பொருளை சொல்ல, அதாவது என்னன்னா போதைப் பொருளே 2020ல தான் அறிமுகமாச்சு அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. அதாவது அதோடைய நடமாட்டம், அதோடைய அந்த பழக்க வழக்கங்கள் எப்போ அதிகமாகுது, இப்போ கஞ்சா, மெத்தபெட்டமைன், ஸ்டாம்பு, இந்த மாதிரி நிறைய பேர்கள் சொல்றாங்க. இந்த பேர்கள்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொரோனா காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாகுதுன்றது தான் விவரம். அதை மையமாக வச்சு தான் அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டா அப்படின்னா, மாநில குற்ற ஆவண காப்பகம் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி 2021 to 26 திமுகவுடைய ஆட்சி காலம் இருக்குல்ல, இந்த ஆட்சி காலம் தான் இந்தியாவிலேயே, நல்லா கேளுங்க, இந்தியாவிலேயே அதிகமான கொலைகள் நடைபெற்ற மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆண்டு வாரியா இருக்கு நம்ம கிட்ட. 2021ல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நடந்த கொலைகள் 1686, 2022ல 1690, 2023ல 1681. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 5 கொலைகள் நடைபெற்ற மாநிலமாக திமுக ஆட்சியில் இருந்தது. ஏதோ திமுக ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடியது போலவும் மக்கள்லாம் சுகபோகமாக வாழ்ந்தது போலவும் இன்றைக்கு திமுக அமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் வந்து பேசுறாரு. முதல்ல உங்க கையில 5 ஆண்டுகள் ஆட்சி இருந்த போது நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி வைத்திருந்தீர்கள்? ஒரு நாளைக்கு 5 கொலை, நான் சொல்ல ஒரு நாளைக்கு 5 கொலைகள் நடைபெறக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு இன்றைக்கு தாவேக அரசு 100 நாள் கூட கடக்கல, இதுக்குள்ள 300 கொலை, ஐயோ 500 கொலை. நான் என்ன சொல்றேன், 300 கொலை நியாயப்படுத்தல, 500 கொலை நான் நியாயப்படுத்தல, தடுக்கப்பட வேண்டும். அது எப்படி? சனாதனம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றோம், இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றோம்ல, ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிருங்க. இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றோம்ல, இடஒதுக்கீடு ஏன் வேணும்னு சொல்லி சொல்றோம். நீங்க 2000 ஆண்டுகளாக சனாதனம் இருந்தது, அதனை ஒழிப்பதற்கு ஒரு 100 ஆண்டு கால இடஒதுக்கீடு போதாதுன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் நடமாட்டங்கள் போன்றவை எல்லாம் இருந்து வந்திருக்கிறது. அதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் 100 நாட்கள் என்பது போதாது. குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் தாவேகாவிற்கு நீங்கள் அந்த அனுமதியை கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீங்க சொல்லுங்க, நீங்க விசாரணை மரணத்தை சொல்லுங்க, போதைப் பொருள் நடமாட்டத்தை சொல்லுங்க, கொலையை சொல்லுங்க. எங்க தமிழ்நாட்டுல திமுக சொல்லக்கூடாதுங்க, அது திமுக சொல்லக்கூடாதுங்க. 5 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளுடைய எண்ணிக்கை 8752. எங்க ஒட்டுமொத்தமாக நீங்க யூபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பீகார் எடுத்துக்கிட்டீங்க, தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை அதிகம். அங்க கூட இவ்வளவு கொலைகள் கிடையாது, உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு கொலைகள் கிடையாது, பீகார்ல இவ்வளவு கொலைகள் கிடையாது, மத்திய பிரதேசத்துல இவ்வளவு கொலைகள் கிடையாது. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில தான் 8752 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 5 கொலைகள், 5 வருஷமா கொலை நடந்திருக்கு. இவ்வளவு கொலை நடைபெற்ற போது அமைதியாக இருந்த துணை முதலமைச்சர், அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தாரே உதயநிதி ஸ்டாலின், அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு வந்து பேச வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு பேசல? அன்னைக்கு பேசல. அவர்களுடைய ஆட்சியில் கொலை நடந்தால் வாய் மூடி மௌனியாக இருப்பார்கள். இன்றைக்கு 100 நாட்கள் நடைபெற்றிருக்கலாம், இதை ஏற்கவில்லை. ஆனால் இது திமுக ஆட்சி காலத்தால் ஏற்பட்ட குளறுபடி. அதை தடுப்பதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள். ஆன்டி ட்ரக், இது முடிச்சிடறேன், ஆன்டி ட்ரக் ஃபோர்ஸ் 264 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துல போதைப் பொருளை ஒழிச்சேன்னு சொல்லி சொல்றாங்களே, எத்தனை கோடி ஒதுக்குறாங்க சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்டாரு, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு அரசு பண்ணணும், நிதி ஒதுக்கீட்டை அரசு செய்ய வேண்டும், நிதி ஒதுக்கீட்டை அரசு செய்ய வேண்டும். அன்றைய திமுக அரசு போதைப் பொருளை தடுப்பதற்கு எத்தனை கோடி ஒதுக்கினார்கள்? எதையும் ஒதுக்கவில்லை. திமுக ஆட்சியில் தான் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு திமுக ஆட்சியில் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்தது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இவ்வளவு போதைப் பொருள் நடமாட்டம், இவ்வளவு கொலைகள் நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள் நடைபெறுவதற்கு காரணம் என்னங்க? எல்லாத்துக்கும் காரணம் போதைப் பொருளுங்க. இவ்வளவு கொலை நடக்குதுன்னா அது காரணம் போதைப் பொருள் நடமாட்டம். அந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்ததுக்கு காரணம் திமுக அரசு. ஒரே ஒரு டேட்டாவோட முடிச்சிடுறேன். இந்த 5 ஆண்டுகள்ல பெண்களுக்கு மட்டும் கொலை செய்யப்பட்ட 1977 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியில். இந்த 5 வருஷத்துல மட்டும் 367 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 38 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அத்தனைக்கும் காரணம் போதைப் பொருள் நடமாட்டம். அதை திமுக தடுக்கவில்லை என்று நான் குற்றம் சாட்டுறேன். தாவேக அரசு சொல்றாங்க. இப்ப நான் பேசலாமா? 2025 டேட்டா வரை டாப் 10ல தமிழ்நாடு வந்து இல்ல இந்த குற்ற செயல்கள்ல
நான் பேசி முடிச்சிடுறேன். ஏன் நம்பர் 1ன்ற நீ டாப் 10ல இல்ல. நம்பர் 1 நான் தரேன் டேட்டாவோட உங்களுக்கு. குற்றப்பிரிவு அடிப்படையில் அப்ப அது தவறான டேட்டாலாம் கிடையாது. NCB டேட்டா யார் வேணா ஓபன் பண்ணி பார்க்கலாம். மாநில குற்றப்பிரிவு ஆவணத்தை யார் வேணா ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீங்க பேசும்போது என்ன பேச அனுமதிக்கல. நான் பேசிட்டு தான் இருந்தீங்க. நீங்க தவறான நீங்க அவைக்கு வந்து நான் பேசிறேன். நீங்க அவைக்கு வந்து நீங்க அவைக்கு தவறான தகவல் தெரிவிக்கிறீங்க. நீங்க தான் தவறான தகவல் சொல்றீங்க. டாப் 10ல இல்லன்றீங்க. முதல் நம்பர் 1 மாநிலம் திமுக ஆட்சியில் கொலை குற்றத்தில் நம்பர் 1 மாநிலம். கொலை குற்றத்தில் நம்பர் 1 மாநிலமாக இருந்தது திமுக ஆட்சி. பேசுங்க. உங்களோட பாயிண்ட் வச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசுறேன். பேசுங்க. விசாரணை மரணங்கள்ல திமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல 18 மரணம் நடந்துருச்சு அப்படின்னா தாவேக ஆட்சிக்கு வந்து ஒரே மாதத்துல 4 விசாரணை மரணங்கள் நடந்திருக்குது. கொலைகளை நம்ம பல வகைகளாக பிரிக்க முடியும். அதுல பர்சனல் இன்டென்ட் இருக்கும், பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் கொலைகளை செய்யலாம், போதை பழக்கத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க கொலைகளை செய்ய முடியும். ஆனால் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையில விசாரணை மரணங்கள் ஒரே மாசத்துல 4 நடந்துச்சு. இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்திற்குள் தினம் தினம் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்ட பிஞ்சு குழந்தைகள் மரணங்களும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இங்க அந்த கும்மிடிப்பூண்டியிலேயே அந்த குழந்தை மரணத்துக்கு கூட 1 நாள் 2 நாள் வரைக்கும் ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. நீங்க வந்து சிறப்பு காவல் படையெல்லாம் அமைச்சிங்க, பெண்களுக்கு என்னது ட்ரான் எல்லாம் இண்டெடுக்கெல்லாம் போய் பார்த்து பாதுகாக்குன்னு சொன்னீங்க. அவங்க போலீஸை போய் அணுகுவதற்கே 1 நாள் ஆச்சு. அந்த சிறு குழந்தையினுடைய தாயும் தந்தையும் போலீஸை அணுகுவதற்கே ஒரு மாசமாச்சு. தொடர்ந்து தினம்தோறும் 1-2 நாள்தோறும் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய வன்முறைகளுக்கு ஆளாகக்கூடிய வழக்குகளும் பதிவாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. இதையெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சரிப்படுத்துவதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வரோம், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு சொன்ன இந்த தாவேக ஆட்சியில தான் வந்து 100 நாளுக்குள்ள 300க்கும் மேற்பட்ட சாயந்தரம் திமுக வழக்கறிஞர் அணியில சொன்னாங்க 576ன்னு. அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட இவ்வளவு வழக்குகள் வந்திருக்கு அப்படின்னா நீங்க சுத்தம் செய்வதற்காக நான் வந்தீங்க. அப்ப ஏன் உங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கேவலமா இருக்கு? விசாரணை மரணங்கள் முதல்ல ஏன் நடக்குது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. விசாரணை காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர் முதலமைச்சர். இன்னைக்கு வந்து அவையில வந்து கேட்டார் எதிர்க்கட்சி தலைவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுறோம், ஆனா சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சரே இல்ல அவையில. அப்ப யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்க முடியும்? கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சட்டம் ஒழுங்குக்கு அவர்தான் அமைச்சர் அப்படிங்கிறப்ப இவ்வளவு குற்றங்கள் வந்திருக்குதுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா திமுக ஆட்சி சரியில்லை, இதெல்லாம் காரணம்னு சொல்லி தான் நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றீங்க. ஆனா வந்து நீங்க 100 நாள் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்துல 500க்கும் மேற்பட்ட கொலைகள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க வந்து உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்குது. போதைப் பொருளை பத்தி பேசுறப்ப அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, திமுகவில் வந்து இவர் சாதிக் அவரை வந்து உங்க கட்சியில் இருந்தாங்க, நாங்கள் அந்த குற்றம் சாட்டப்பட்ட உடனே நீக்கிவிட்டோம் அப்படின்னு திமுக சொல்லுது. ஆனால் குட்கா போதைப் பொருள் வழக்கில் குற்றவாளியாக விசாரணையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களை இப்ப நீங்க தாவேகா எதுக்கு வந்து கட்சியில ஏற்றுச்சு? தாவேகா எதற்கு வந்து அவரை வந்து கிடையாது, அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, அவர் மீது வழக்குகள் இருக்கிறது. அதே மாதிரி விசாரணையில் இருப்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் கிடையாது. திமுகவை பத்தி நீங்க வந்து கை காட்டுறப்ப நீங்கள் வந்து மனித புனிதர்களை எல்லாம் தான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்களும் வந்து உங்களை நோக்கி நீங்க கேட்டுக்கணும். ஓகே, முடிச்சிட்டிங்களா? ஓகே. இப்போ திமுக வந்து இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டசபையில் ஏதோ இன்றைக்கு தான் வந்து கொலைகள்லாம் அதிகரித்திருப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இடஒதுக்கீடு ஏன் தேவை அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வி வரும். ஆனால் இப்போ 100 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்காங்களே, இதுக்கு மேலே இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வி வரும். ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு 100 ஆண்டு கால இடஒதுக்கீடு என்பது போதாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 15-20 ஆண்டு காலத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, இது போன்ற பல்வேறு போதைப் பொருள் நடமாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல்கி பெருகி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அப்ப இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சிகளில் பல்கி பெருகி அதிகரித்து வேட்பாளர் மீது போதைப் பொருள்ல வழக்கு தொடரப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு விடுதலையா இருக்கிறாரு. ஸ்ரீவைகுண்டம் அவர் மேல வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் தாவேகா எடுக்கவில்லை. பல தாவேகா நிர்வாகிகள் மீது பாலியல் புகார்கள் சுமத்தப்பட்டிருக்குது. ஆக தாவேகா ஒன்றும்
புனிதமான அப்படி நம்ம தூய்மையான பாலியல் ஆட்சியை புகார்கள் இந்த நடத்திவிடவில்லை. மாதிரி இவங்க சொல்ற மாதிரி புகார்கள் தான் திமுகவில் ஏறக்குறைய இப்ப இருக்கக்கூடிய 57 அமைச்சர்கள் பல பேர் மேல எங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்ல முடியும் புகார்கள்ன்றது. சரி, ஓகே, அது நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும். கைதும் ஆயிருக்காங்க தாவேகா நிர்வாகிகள். திசையெல்லாம் இருக்கலாம். நான் உண்மையதான் சொல்றேன். கேட்டீங்க, நான் பேசாம அமைதியா இருந்தேன். அதே மாதிரி நான் டேட்டா சொல்றேன். கைதுக்கும் உள்ளாயிருக்கிறார்கள் தாவேகா. நானும் கூட பேச தயாரா இருக்கேன். நீங்க கேட்டீங்க, நான் அதோட பேசவே இல்லை. நீங்க முழுமையா பேசுனீங்க. நான் என்னுடைய கருத்தை முழுசா சொல்லிடுறேன். இப்ப இடஒதுக்கீடு எப்படி 100 ஆண்டுகள் இருந்தாலும் போதாதோ, இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கும் வரை, அவர்கள் மேலே எழும்பி வரும் வரை அந்த இடஒதுக்கீடு என்பது தேவையோ, அதே மாதிரி தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டம். இவங்க 10 வருஷமா தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்களாம். வந்து 100 நாள்ல ஒருத்தர் சரி பண்ணுவானா? ஜீம்பு போட முடியும், மேஜிக்கா பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? இருங்க, பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த திராவிட ஆட்சிகள் மொத்தமா தான் சொல்றோம். திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு ஓராண்டாவது வாய்ப்பு கொடுத்து விட்டு அதன் பிறகும் குற்றங்கள் குறையவில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையவில்லை, போதைப் பொருள் நடமாட்டம் குறையவில்லை என்று நிச்சயமா தாவேகா அரசு மிக கடுமையாக விமர்சனம் பண்ணும். ஆட்சி நிர்வாகத்துக்கு காலம் கேட்டா சொல்லலாம், சட்டம் ஒழுங்குக்கு காலம் கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? ஒரு உயிர் போகிறது அவ்வளவு எளிமையான விஷயமா? அப்படி கிடையாது. தினசரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை திமுகவினர் கேள்வி கேட்ட போதும் பதில் சொல்லப்பட்டது, இன்றைக்கு கேள்வி எழுப்பப்பட்ட போதும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சர் வந்து பதில் சொல்லங்கிறாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன பதிலுக்கே துண்ட காணம் துணிய காணம் என்று எதிர்க்கட்சியினர் மொத்தமாக வெளிநடப்பு செய்து விட்டார்கள். இதுல முதலமைச்சர் வந்து பேசி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று தாவேகாரர் கேள்வி கேட்கிறார்கள். உங்க லெவலுக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் போதும்னு தாவேகாரங்க சொல்றாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து சொல்லுது, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெளிவா சொல்லிருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்ல ஏன் முடியல? எதிர்க்கட்சி தலைவரால் ஏன் பதில் சொல்ல முடியல? அமைச்சர் பக்கத்துல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நேரு எழுந்து பதில் சொல்றாரு. கிடையாது, முன்னாள் அமைச்சர் நேரு எழுந்து பதில் சொல்றாரு. அவர் கேக்குறாரு, நான் கேட்ட கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் தானே பதில் சொல்லணும்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்ல, நேரு அவர்கள் எழுந்து பதில் சொல்றாரு. அப்பதான் அந்த கேள்வி வருது, ஏன் முதலமைச்சர் பதில் சொல்ல? உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் அப்ப எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்வாரா? முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வாரா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு பற்றியோ, போதைப் பொருள் பற்றியோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியோ திமுக பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாம் கேட்க விரும்புகிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அவர்கள் சொல்வது போல அது கொலை குற்றத்தில் இருந்தது என்பதுதான் நம்ம டேட்டா சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய தற்கொலை என்று எடுத்துக்கொண்டால் கூட மிக அதிகமான தற்கொலைகள் திமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1977 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த அளவுல தான் திமுகவுடைய ஆட்சி இருந்தது. அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையை முத்தமா மறைச்சிட்டு ஏதோ 100 நாள் ஆட்சியில தாவேக ஆட்சியில தான் மொத்த கொலைகளும் நடைபெற்றது போல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் நடைபெற்றது போல ஒரு மாயையை கிரியேட் பண்ண வேணாம். குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு காலம் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். எதுவுமே செய்யலனா கண்டிப்பா இதே அவையில இதே ஆர்டிக்ஸ்ல விமர்சனம் பண்ணுவோம். தாவேக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி கிடையாது. தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு துணிந்திருக்கிறார்கள். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்க வேண்டிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ஓராண்டுக்குள்ள எத்தனை கொலைகள் நடக்குமோ, எத்தனை பாலியல் வன்முறை அதெல்லாம் திமுக அதிமுக போட்ட விதை. நிதி பற்றாக்குறை இருக்குது, ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு போட்ட விதை கேட்டா ஒரு நியாயம் இருக்குது. திமுக அதிமுக போட்ட விதை. இதெல்லாம் கேட்பதற்கு மக்கள் கேட்கலாம், அல்லது மற்றவர்கள் யாராவது கேட்கலாம். இதுவரை ஆட்சிக்கே வராத நாம் தமிழர் கட்சியோ, அவர்களோ அல்லது வேற யாராவது ஒரு கட்சி கேட்கலாம். ஆட்சியில் இருந்து இவ்வளவு கொலைகளுக்கு காரணமான, இவ்வளவு சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனைக்கு காரணமான திராவிட கட்சிகள் அதை பற்றி பேசக்கூடாது. அமைதியாக அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடம்.